மணக்க மணக்க ஒரு மீன் குழம்பும் நல்லா கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ஒரு மீன் பொரியலும் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மீனை வச்சு தான் பார்க்க போகிறோம். மீனை வச்சு மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு மீனை நல்லா உப்பு போட்டு 2-3 முறை நல்லா அலசி எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அப்புறம் தலை, அப்புறம் இந்த 2-3 பீஸ் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட் ஃப்ரைக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். அடுத்து குழம்பு வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலா போடலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி, கொஞ்சம் வெள்ளைப்பூடு, கொஞ்சம் சோம்பு, சீரகம், மிளகு, இது மட்டும் இந்தளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா அதே மிக்ஸி ஜார்லேயே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசால், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஃபிஷ் ஃப்ரை மசால், அப்புறம் தேவையான அளவு உப்பு, தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். இப்போது இதை ஃபுல்லாக நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா அதோடையவும் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சிக்கலாம். இப்போது ஒவ்வொரு பீஸாக மீன் எடுத்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மசாலில் பிரட்டி தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே தனியாக தான் எடுத்து பிரட்டிக்கிறணும். அதுதான் எல்லா பக்கமே மசாலா நல்லா சேர்ந்து வரும். இதே மாதிரி மீனுக்கு எப்போவுமேவும் அரைச்சி மசாலா ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஃபுல்லாக நான் மசாலா தடவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து குழம்பு ரெடி ஆகிற வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். இப்போ இதை மீன் ஃபுல்லாக நான் மசாலா தடவி எடுத்துக்கிறேன். மசாலா போட்டு மீன் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு அடுத்து மீன் குழம்பு எப்படி பண்ணுவோம் பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்னென்னா உடம்புளியான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு குடம்புளின்னு தான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு 3 பீஸ் மட்டும் லைட்டாக சூடான தண்ணியில் போட்டுக்கிடுவோம். அதோடைய வந்து நாட்டுப்புளி அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெங்காயத்தை கடையில் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோடைய கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவு சீரகம் மட்டும் இதை சேர்த்து நல்லா குறைன்னு அடித்து எடுத்துக்கிறணும். இந்தளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் வெங்காயம், வெள்ளைப்பூடு ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் வந்து கடாயில் இப்போது நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் சமபங்காக ஊற்றிருக்கிறேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வெந்தயம். இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு முறை மீன் குழம்பு வச்சு பாருங்கள், இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இப்போ பொரிஞ்சிட்ருக்கிற கேப்லேயும் ஒரு காஞ்ச மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போது வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் வெள்ளைப்பூட சேர்த்துக்கணும். வெங்காயம் வெள்ளைப்பூடு நல்லா வதங்கட்டும். மீன் குழம்பு நிறையா ஸ்டைல் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டைல் வந்து நான் எப்படி பிக்கப் பண்ணேன்னா, இந்த கனியக்காய் ஸ்டைல்னு சொல்லி ஒரு மீன் குழம்பு வீடியோவில் பார்த்தேன். அதுவும் அப்புறம் என்னோட கொஞ்சம் ஓன் ஸ்டைலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன். ஆனால் இது டேஸ்ட் உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்கும். இது பழைய குழம்பு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்னென்னா இது வதக்குறதுல தான் டேஸ்ட்டே. வெங்காயம் தக்காளி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அதில் தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இதுக்கு ரொம்ப மெனக்கிட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. எல்லாத்தையுமே மிக்சியில் டக்குன்னு அரைச்சி சேர்த்துட்டாலே போதும். தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுனால நல்லா முறையாக வருது. இப்போ இது வதங்கிட்டு இருக்க கேப்லேயும் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் சீரகம் பேஸ்ட்டையும் சேர்க்கலாம். அது குறப்பாக இருக்கிறதுனால அதுவும் சேர்ந்து வதங்கணும். இப்போ வெங்காயம் ஃபஸ்ட் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 தக்காளி மட்டும் இதையுமேவும் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதோடையே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமலேயும் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்குறதுல தான் டேஸ்ட் இருக்குது. இதை இந்த மாதிரி வைக்கிற மீன் குழம்பு வைக்க தெரியாதவங்க கூட ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் கூட இதே மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வர்றதுக்காக நான் ஒரு மூடி நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வருது.
இன்னும் ஆனால் நல்லா வதங்கணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஊற வச்ச புளியில் இந்த குழம்பு புளி மட்டும் சைடில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு வடித்து எடுத்துக்கலாம், எந்த டஸ்ட் எதுவுமே இல்லாமல். இப்போது வடித்த புளி தண்ணியில் ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி வெங்காயம் வதங்குறதுக்காக போட்டிருக்கோம், அளவாக போட்டுட்டு செக் பண்ணி போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் குழம்பு மசாலா. நல்லா வதங்கி வந்திருக்கு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா எல்லாம் சேர்த்து புளி தண்ணியோட அந்த மிக்ஸை சேர்த்து ஊற்றி கொதிக்க விடலாம். ஒரு ஊறுகாய் மாதிரி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மீன் தண்ணி விடும், அதனால் கொஞ்சம் அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி கரைச்சாச்சு. இதோடையே சேர்த்து அந்த குழம்புலையும் சேர்த்து போட்டு வேக வச்சுக்கலாம். கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம மீனை சேர்த்துக்கலாம். நான் மீன் குழம்புக்கு வெறும் தலையும் ஒரு 2 பீஸ் மட்டும்தான் சேர்த்துப்பேன். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே டக்குன்னு ரெடி ஆகிடும். ரொம்ப மீனை போட்டுட்டு ஃபுல்லாக கலக்கி விட வேண்டாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மீன் குழம்பு. பாருங்கள், காயில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். மீனை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஃப்ரை. மணக்க சுவையான ஒரு மீன் குழம்பு தயாராகிடுச்சு. மீன் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.